இன்றைய நாளில் இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் கௌரவ ஆளுநர் வணக்கமாக சுமந்திரன் ஐயா அவர்களையும் மங்கள உரைக்கின்றதற்காக அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நாளில் சிறப்பு பேச்சாளர்களாக சட்டத்துறை பல்கலைக்கழகத்தினுடைய தலைவர் திருமதி கோசலை மதன். அடுத்த நிகழ்வாக இங்கே இளவாலை கலைஞர் மன்ற உறுப்பினர்கள் வழங்குகின்ற புதிய பயணம் என்கிற நாமம் இங்கே கலைஞர் மன்ற உறுப்பினர்கள் வழங்குகின்ற புதிய பயணம் என்கிற இவர்களுடைய செயல்பாடு 50 வருடத்திற்கு நேராக எந்தவித எதிர்பார்ப்புகளின்றி இவர்களுடைய எதிராக தங்களுடைய பணியை சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றார்கள். இளைஞர்களுடைய தங்களுடைய பணியை சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றார்கள். இளைஞர்களுடைய கைகளில் இந்த போதை வசதிக்கு எதிரான ஒரு வனவாளர்களாக உருவாக்கமானது மிக அவசியமானது. ஒரு வனவாளர்களாக உருவாக்கமானது மிக அவசியமானது, மிக முக்கியமானது. அந்த வகையிலே இந்த பல்கலைக்கழக மாணவர்களுடைய செயல்பாடு பாராட்டத்தக்க வகை. வடமாகாணத்திலே போதைப் பொருள் பாவனை என்பது சவாலாக இருக்கின்ற ஒரு விடயம். இந்த சவாலுக்கு நடுவிலே தான் நாங்கள் அனைவரும் எங்களது கடமைகளை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதிலே சில விடயங்களை மட்டும் நான் இங்கு உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு செல்லலாம் என நினைக்கின்றேன். அண்மையிலே நான் மாகாண சபையினுடைய 5 அமைச்சுக்கள் சார்ந்த செயலாளர்கள் உட்பட மாவட்டத்திலே கடமையாற்றுகின்ற அனைத்து திணைக்கள அதிகாரிகளையும் அழைத்து கலந்துரையாடியிருந்தேன். அந்த நேரத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையிலே எங்களுக்கு முதலாம் தரத்திலே அனுமதிக்கப்படுகின்ற மாணவர்களே ஓயல் தரத்திலே 73% மாணவர்கள் சித்தி அடைகின்றார்கள். அதே போல ஏஎல் தரத்திலே 68% மாணவர்கள் காப்போத்தா உயர்தரத்திலே சித்தி அடைகின்றார்கள். 68% மாணவர்கள் சித்தி அடைகின்ற இடத்திலே 10% மாணவர்கள் மட்டும்தான் பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுக்கொள்கின்றார்கள். அந்த 10% அப்பால் நாங்கள் ஏனைய 10% தொழில்நுட்ப கல்லூரி, அரசு வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு பல்கலைக்கழகம் என்று அவர்களை 10 தொடக்கம் 15% நாங்கள் உள்வாங்கிக் கொண்டாலும் ஏனைய இளைஞர்கள், யுவதிகள் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சமூகத்திலே அனாதரவாக விடப்படுகின்றார்கள். அதாவது இந்த சமூகத்திலே எந்த ஒரு வாய்ப்பும் இன்றாமல், எந்த ஒரு வாய்ப்புமே அளிக்கப்படாமல் சமுதாயத்திலே கைவிடப்பட்டிருக்கின்ற இந்த இளைஞர் யுவதிகளுக்கான விடைகளை தேடுகின்றவர்களாக இந்த சமூகம் இருக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. இங்கேதான் நீங்கள் சொல்லுகின்ற இந்த சாராய் கம்பெனிகள், சிகரெட் கம்பெனிகள் இவர்களெல்லாம் கைப்பற்றி கொள்ளுகின்ற அந்த இளைய சமுதாயம் இவர்கள்தான். இவர்களுக்கு வருமானம் இல்லை, இவர்களுக்கு வேலை இல்லை, இவர்கள் தங்களுடைய பொழுதை போக்குவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற ஒரு சவால் ஒன்று இந்த சமூகத்திலே ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல நீங்கள் சொல்லுகின்ற இந்த பெண்கள் தலைமை தாங்குகின்ற குடும்பம், அவர்களுக்கான வருமானம் என்பது ஒரு சவாலாக இருக்கின்றது. அதே போல ஏற்கனவே போதைக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கின்ற ஆண்களும் அவர்கள் தலைமை தாங்குகின்ற குடும்பங்களும். இந்த சவால்கள் இந்த சமூகத்திலே
நிறைந்து இருக்கின்றது. கடந்த வருடத்திலே நாங்கள் ஒரு கணிப்பீட்டை கேட்டிருந்தோம். கடந்த வருடத்திலே வடமாகாணத்திலே கடமையாற்றிய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் 9 பில்லியனை இந்த மாகாணத்திலே செலவழித்திருக்கின்றார்கள். அதிலே 3 பில்லியன் ரூபாய் கண்ணிவடி அகற்றுவதற்காக செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. ஆனால் 4 பில்லியன் ரூபாய் பயிற்சிகளுக்காக செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. நான் இப்போது அவர்களிடம் கேட்டிருக்கின்றேன், நீங்கள் அளித்த பயிற்சிகளையும் உங்களால் பயிற்றுவிக்கப்பட்டவர்களுடைய பட்டியலையும் எங்களுக்கு தாருங்கள். ஏனென்று சொன்னால் அந்த அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பயிற்சிகளோடு அவர்கள் ஏதாவது தொழில்களில் ஈடுபட்டிருக்கின்றார்களா அல்லது தொழில்கள் இல்லாமல் அவர்கள் இருக்கின்றார்களா, அவர்களை நாங்கள் ஏதாவது ஒரு வகையிலே எங்களுடைய அரச செயற்பாடுகளிலோடோ அல்லது அவர்களுக்கு உதவிகளை வங்கிகள் மூலமோ ஏதாவது கடன் திட்டங்கள் மூலம் வழங்கி அவர்களை ஏதாவது சுய தொழில்களில் ஈடுபடுத்த முடியுமா என்பதை நான் கேட்டிருக்கிறேன். இங்கு இருக்கின்றவர்கள் நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும். இந்த போதை என்று சொல்லுகின்ற விடயம் எங்களது தூரத்துக்கு இந்த குடும்பங்களின் அடிப்படையை சிதைத்து கொண்டு இருக்கின்றது என்பது. பொருளாதார சுதந்திரம் என்பது பெண்களுக்கு நிச்சயம் தேவை என்ற விடயத்திலே மாற்று கருத்து எதுவும் இல்லை. பொருளாதார சுதந்திரம் கிடைக்கின்ற போதுதான் அவர்கள் அத்தனை விடயங்களிலுமிருந்து விடுதலை அடையக்கூடியவர்களாக இருக்கும். எனவே அதற்காக நாங்கள் கடுமையாக செயற்பட்டிருக்கின்றோம். இந்த வறுமை கோட்டுக்களை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு நிலைத்து நிற்கின்ற பொருளாதார வழிவகைகளை நாங்கள் காட்டுவதற்காக செயல்படுகின்றோம். ஏனென்றால் இங்கு தெரியும் உங்களுக்கு, அரசாங்கத்தாலும் அரசு சார்பற்ற நிறுவனங்களினாலும் பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் 10 மாதம் அல்லது 1 வருட காலத்துக்குரிய திட்டங்களாக இருக்கின்றது. அந்த திட்டங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்திவிட்டு அந்த இடத்திலிருந்து விலகி செல்லுகின்ற போது அத்தோடு அந்த குடும்பங்கள் அந்த திட்டங்களில் இருந்தும் வருமானங்களில் இருந்தும் அவர்கள் விடுபட்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் அரச நிறுவனங்களிடமும் அரசு சார்பற்ற நிறுவனங்களிடமும் சொல்லி இருக்கின்றோம், அத்தகைய பயனாளிகளின் விவரங்களை பேணும்படியும் அவர்கள் தொடர்ந்து அந்த திட்டங்களினூடே மீள் சுழற்சிக்கு உட்படுகின்ற வகையிலே திட்டங்களை தயாரித்து அவர்கள் அந்த பயனை பெற்றுக்கொள்கின்ற வகையிலே அவர்களை கண்காணிக்கின்ற நடவடிக்கைகளை மாகாண சபையிலே கடமையாற்றுகின்ற விவசாய திணைக்களம் அதே போல ஏனைய திணைக்களங்கள் மேற்கொள்ளும்படியான பணிப்புரையை நான் கடந்த வாரத்திலே என்னுடைய அதிகாரிகளுக்கு விடுத்திருக்கின்றேன். நாங்கள் போதை பொருளை பாவிக்காதே, மதுவை பாவிக்காதே என்று போதிக்கிறதை விட அவர்கள் தங்களுடைய ஓய்வு நேரங்களை பெருமதியான விடயங்களிலே செலுத்துவதற்கான வழிகாட்டலை சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எனவே அப்படியான செயற்பாடுகளை கிராமமாக நாங்கள் ஊக்குவிப்பதற்கு ஆன வளங்களையும் அதற்கான பாரிய அளவு இல்லாவிட்டாலும் சிறிகளவு நிதிகளையும் தற்போது நாங்கள் விடுவித்திருக்கின்றோம். எனவே இப்படியாக ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட ரீதியிலே இந்த போதையிலே இருந்து இந்த இளைஞர்கள் யுவதிகள் குடும்பங்களை விடுவிப்பதற்காக மாகாணத்திலே இருக்கின்ற திணைக்களங்களை நாங்கள் வழிநடத்தி அறிவுறுத்தி இருக்கின்றோம். அது தனிய திணைக்களங்களினாலோ அதிகாரிகளினாலோ மட்டும் செய்யப்படக்கூடிய விடயம் அல்ல. அதற்கு அரசியல் தலைமைத்துவங்களும் அதே போல உங்களை போன்ற அரசு சார்பற்ற நிறுவனங்களினுடைய கூட்டுறவும் அதே போல சமூக அமைப்புகளினுடைய ஒத்துழைப்பும் சமூகத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது.